Welcome, this is SB Premraj, the experience started from நம்ம Anime Nadu. So Jump Festa 2025ல வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டே 1 முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ டே 2லையுமே வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது தான் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். Let's go. 2025க்கு சிறப்பான சம்பவமே இருக்குது. டே 2 ஆஃப் ஜம்ப் ஃபெஸ்டால மேஜர் ஆனிமே நியூஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் பீஸ். டோய் அனிமேஷன் நெக்ஸ்ட் ஒன் பீஸ் மூவி ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கேஸ்ட் எல்லாருமே அங்கே ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. ஒரு பேனல் மாதிரி அட்டன் பண்ணிட்டு ஃபேமிலி சாங்குக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த 6 மாதம் கழிச்சு ஓபி ஹியேட்டர்ஸில் இருந்து வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிவி அப்டேட் பண்ணியிருக்காங்க.世はまさに大海賊時間。アニメを見たらすぐジャンプ。ஒன் பீஸ் அப்டேட்டில் நம்ம நினச்ச மாதிரியே ஃப்ராங்கியோட வாய்ஸ் ஆக்டர் அப்டேட் வந்துச்சு. யோவோ கசுகி அவர் புது வாய்ஸ் ஆக்டரை சுபாரு கிமரோவை வெல்கம் பண்ணார். அதுவுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெல்கம் பண்ணாங்க. ஹியர் யூ சி சுபாரு கிமரு. இவர் யார் யாருக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா டோடோ ஃப்ரம் ஜேஜேகே, சட்டோரி ஃப்ரம் ஹைக்யூக்குமே வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்காரு இவர். ப்ளீச் பார்ட் 3 ஃபைனலுக்கு ஒரு கவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜுகராம் அண்ட் உரியும் இருக்கிற மாதிரி அதில் இருந்துச்சு. ப்ளீச் ரீபர்த் ஆஃப் சோல்ஸ் சிஞ்சி கேரக்டரோட பிளேயபிள் கிளிப் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட்டில் கொஞ்சம் டாக்ஸோட முடிச்சுட்டு இச்சிகோவோட வாய்ஸ் ஆக்டர் மசாகசு மொரிட்டா இச்சிகோவோட பங்காய் டைலாகை சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க. மை ஹீரோ அகாடமியா 8th ஆர் ஃபைனல் சீசன் மை ஹீரோ அகாடமியா ஃபால் 2025க்கு வரும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிட் அக்டோபர் டு டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் இந்த ஃபால் சீசன் ஜப்பான் படி நம்ம பார்த்தோம்னா. அது மட்டும் இல்லாமல் மை ஹீரோ அகாடமியா விஜிலாண்டிஸ் ஸ்பின் ஆஃப் மாங்காவுமே ஆனிமேட் அப்டேஷன் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 2025 வந்துட்டு அது ரிலீஸ் ஆக போகுது. மை ஹீரோ அகாடமியா யூஆர் நெக்ஸ்ட் மூவியோட ப்ளூரே February 19 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேனலுக்கு தேக்கு, பாக்குகோ, ஷோட்டா, ஆல்மைட் அவங்களோட வாய்ஸ் ஆக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. செயின்சா மேன் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்த செயின்சா மேன் அப்டேட் வந்துருச்சு. மூவி ரெசி ஆர்க் ஜூன் 2024லயே அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2025ல ப்ரீமியர் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதோட ஆத்தரோட மெசேஜுமே ஸ்ட்ரீம் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் டீம் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹைக்யூ நான் நினைச்சேன் வராதுன்னு நினச்சேன், அதே மாதிரியே நடந்துருச்சு. ஸோ ஹைக்யூ மூவிக்கு அப்டேட் இருக்குன்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஹைக்யூ ஃபன் பார்க்குன்னு ஒரு தீம் பார்க் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2025ல் அது ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஒரு விஷுவல் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ சார் ஃபைனல் மூவி அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸுமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது அவ்வளோதான், ஹைக்யூ மாங்க ஆனிமே அடாப்டேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் படியாக வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆனிமே எடுக்கல, நாவல் அடாப்டேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ February 21, 2025 ஸ்டார்ட் ஆகுது. அது ஹைக்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஸ்டேஜ் பிளே ஈவெண்ட்டோட டீடைல்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹைக்யூ பியூ ஸ்பின் ஆஃப் மாங்காவோட வால்யூம் 13 சேல்ல இருக்குன்றதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தி எலுசிவ் சாமுராய் ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாகவே வந்துட்டு செம ப்ளோவாக இருந்துச்சு கம்யூனிட்டியில். ஸோ சீசன் 2ஓட ஆனிமே ஒர்க்கில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வால்யூம் 5 ப்ளூரே டிவிடி கவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஜான் 29, 2025ல ரிலீஸ் ஆக போதா சொல்லியிருக்காங்க. மர்ச்சும் ப்ளூரே டிவிடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க ஈவெண்ட்டை முடிச்சிட்டாங்க. ப்ளூ எக்ஸாஸ்டிஸ்ட் ப்ளூ நைட் ரெமம்பரன்ஸ் ஆர்க்குக்கு பிக்சர் விஷுவல் ரிலீஸ் பண்ணாங்க. சீரிஸ் ஜான் 4, 2025ல ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆக போது. ஆத்தர் கசுயே கவுட்டோ ஒரு ஸ்பெஷல் மெசேஜ்மே வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஒஷினோகோ மாங்கா வந்துட்டு ரீசெண்டாக தான் வந்துட்டு எண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தேர் ஆர் ஃபியூ கலவரம்ஸ் இன் ஜப்பான். அதாவது மாங்காவே வந்துட்டு பேர்ன்லாம் பண்ணாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ மாங்கா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓஷினோகோ சீசன் 3 ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ரிலீஸ் டேட் இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சேனலில் ப்ரீவியஸ் சீசன் பற்றி டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. யூடியூப்லேயுமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபேன் அப்ரிசியேஷன் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ பாக்ஸ் சீசன் 1 கோர் December 19 எண்ட் ஆச்சு. அந்த ஒரு ஆனிமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபாவே இருந்துச்சு. கோர் 2க்கு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீரீஸ் ஜான் 2ல இருந்துட்டு ஏர் ஆக போகுது.
புது கேரக்டர் மொரியா ஐமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கைஜு நம்பர் 8. கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2 ஜூலை 2025ல ரிலீஸ் ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க. டீசர் ட்ரெய்லர் அண்ட் கீ விஷுவல்ஸுமே ரிலீஸ் பண்ணாங்க. இன்னொன்று கம்பைலேஷன் மூவி சீசன் 1 எல்லாமே சேர்த்து ஒரு சோலோ லெவலிங்க்கு எப்படி வந்துட்டு ஒரு மூவி வந்துச்சோ அதே மாதிரி கம்பைலேஷனாக எல்லாமே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எபிசோட ஆட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு ஹொஷினோஸ் டே ஆஃப் அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஆட் பண்ணுறாங்க. ஹொஷினோ வந்துட்டு டே ஆஃப் லைக் லீவில் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சராகவோ இல்லை வந்துட்டு அது ஒரு ஹோல்சம் சில் வைப்ஸாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். தியேட்டரில் மார்ச் 28, 2025ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜில் கொஞ்சம் மாங்கா பேனல்ஸுமே வாய்ஸ் ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மாங்கா 17 மில்லியன் காப்பீஸ் சர்க்குலேஷனில் இருக்குது. 14 வால்யூம்ஸ் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மொரியாரிட்டி த பேட்ரியாட். ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு ஒரு அனிமே வெர்ஷன் இருந்துச்சுன்னா அது மொரியாரிட்டி த பேட்ரியாட் தான். பார்க்கலன்னா கண்டிப்பாக வாட்ச் இட், டோன்ட் மிஸ் இட். ஒரு மியூசிக்கல் லைவ் பெர்ஃபார்மன்ஸே வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் நடக்க போகிற ஸ்டேஜ் பிளேக்கு கேஸ்ட் மெம்பர்ஸையுமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிமே பீக்காக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இத்துடன் ஜம்ப் ஃபர்ஸ்டாவோட அப்டேட்ஸ் முடிவடைகிறது. ஜம்ப் ஃபர்ஸ்டானா என்னென்ன ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். டே 1ஓட அப்டேட்ஸுமே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. 2025ல நிறைய ஆன்டிசிபேட்டடான அனிமே இருக்குது. நீங்கள் எதுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற அனிமங்கா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். ありがとうございました。サンキュー。